வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மீன் குழம்பு. எல்லா வகையான மீன் குழம்பும் இதே மாதிரியே செய்யலாம். நான் இன்றைக்கி செய்கிறது சங்கரா மீனில். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 10 பல் பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதையும் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சு கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை நல்லெண்ணெய், இல்லை கடலெண்ணெயில் கூட செய்யுங்க. கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1-2 அரைச்ச வெங்காயம் விழுது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகணும். போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 தக்காளி, 1/4 கிலோ சங்கரா மீனில் தான் நான் செய்ய போகிறேன் குழம்பு, அதனால 1/4 தக்காளி போதும். புளி வேற நம்ம ஊற்றுவோம். இப்போ தக்காளியும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆகும், அதனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட புளி தண்ணி, அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. காரம் வேணும்னாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். சங்கரா மீன் இது பிங்க் கலரில் இருக்கும், ஆனால் முள் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மீன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொடுக்குறதா இருந்தால் நீங்களே எடுத்து பார்த்து எடுத்து கொடுங்க, பட் ரொம்ப ஹெல்த்தி. மீன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் முன்னமே கொஞ்சம் கெட்டியாகவே பார்த்துக்கோங்க குழம்பு. இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை எப்போவுமே சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கடைசியில் தாளிக்கணும். எண்ணெய் விட்டுட்டு பூண்டு, இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டது, வெந்தயம், வரமிளகாய். இப்போ மீன் நமக்கு வெந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். இப்போ தாளித்ததை அதில் கொட்டிட்டு உடனே மூடிடுங்க, ஏன்னா அதோட ஃப்ளேவர் தான் குழம்போட டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இப்போ நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிச்சிட்ருக்குது. இப்போ மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மீன் ஃப்ரைக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எண்ணெய். எல்லா மீன் ஃப்ரையும் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரை அல்லது அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்களோட சண்டே லஞ்ச் இதுதான். சூப்பராக டிவி பார்த்துட்டேனும் எங்களோட லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.